ॐ वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो मोक्षीयमामृतात्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो मोक्षीयमामृतात्। ॐ त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्यो मोक्षीयमामृतात्. போன வாரம் அம்பாளுடைய கேசத்தினுடைய அழகையும் அவளுடைய சிரசை பத்தியும் அந்த கிரீடம் அதெல்லாம் பத்தியும் பார்த்தோம். இப்போ அம்பாளுடைய கண்கள் நயனங்களை பத்தி பார்க்க போறோம். காமலீலா தனுஹு சந்நிப ப்ரூலதா புஷ்ப சந்தோக சந்தேக கிருல்லோச்சனே வாக் சுதா சேச்சனே. வாக் சுதா சேச்சனே அப்படின்னா வார்த்தைகளில் அப்படியே அமிர்தத்தை கொட்டுறவோன்னு அர்த்தம். சுதானா அமிர்தம். வார்த்தைகள்ல அவளுடைய வார்த்தைகள்ல அப்படியே அமிர்தம் கொட்டுறதாம். அம்பாள் பேசினா அவளுடைய சொற்கள்ல அவ பேசக்கூடிய பேச்சுல அமிர்தத்தை கொடுக்கறாளாம். நமக்கு அமிர்தம் அப்படியே தார தாரையா நமக்கு கிடைக்கிறது. அப்ப ஏற்பட்ட வார்த்தைகளே உடையவளே, அந்த வார்த்தைகளால் நம்மை நனைப்பவளேன்னு அர்த்தம். She drenches us with her words. எப்படி இருக்கு அந்த வார்த்தைகள்னாக்க அமிர்தம் மாதிரி இருக்கு. அப்பேற்பட்ட தாயே காமலீலா தனுஹு, காமனுடைய விளையாட்டுக்கு. காமன் இந்த உலகத்துல தனுசை வச்சுட்டு சண்டை எல்லாம் போடுறது இல்லை, விளையாடுறான் அப்படின்னு சொல்றோம். அந்த அவனுடைய அந்த வில்லு எப்படி இருக்கு அப்படின்னாக்க நமக்கு தெரியும், ஈரமானது, அழகானது, ரொம்ப அழகானது, கரும்பனால ஆன அந்த வில்லு. அவன் என்ன பண்றான், அதை விளையாடுறான், விளையாட்டுக்காக உபயோகப்படுத்துறான். இந்த உலகத்துல இருக்கிற எல்லாரையும் விளையாடுறதுக்கு, லீலா அப்படின்னா விளையாட்டுன்னு அர்த்தம், அதுக்காக அந்த தனுவை உபயோகப்படுத்துறான். அந்த காமலீலா தனுவு அதை போன்ற, அதை ஒத்த அந்த மன்மதன் புடிச்சுட்டு இருக்கால அந்த அழகான வில்லு சன்னிவா, அதை ஒத்த ப்ரூனாக்க புருவம்னு அர்த்தம். லதா புருவ கொடின்னு சொல்றார். அந்த அம்பாளுடைய 2 புருவங்களையும் கொடின்னு சொல்றார். ப்ரூ லதா. இது எப்படி இருக்குன்னாக்க அவளுடைய அந்த புருவங்களை பாருங்க, அது ரெண்டும் அந்த காமனுடைய வில்ல ஒத்துருக்கான். அந்த நடுவுல கொஞ்சம் இடம் இருக்குல்ல, அந்த 2 புருவத்துக்கும் மத்தியில அது அந்த வில்ல புடிச்சுக்க கூடிய இடம். அப்படி நம்ம கற்பனை பண்ணி பார்க்கும்போது அம்பாளுடைய 2 புருவங்களும் அந்த வில்லு, காமனுடைய வில்ல போல அவ்வளவு அழகா இருக்கான். எனக்கு மன்மதனுடைய எல்லா விஷயங்களுமே, அவனே ரொம்ப அழகானவன், அவன் வச்சுட்டு இருக்கிற எல்லா விஷயங்களுமே அழகானது. அந்த வில்ல போல அழகா இருக்கக்கூடிய புருவங்களை, காமனுடைய வில்லை ஒத்த. உபமா காளிதாச சொன்னேன் இல்லையா நான், அவருடைய பாருங்க ஆரம்பிச்சுட்டார் அவர். எதுக்கு அம்பாளுடைய அந்த புருவத்தை எதுக்கு அவர் ஒப்பிடுறாருன்னா காமனுடைய வில்லுக்கு. காமனுடைய அந்த வில் எவ்வளவு அழகா இருக்கோ அது போன்ற அழகா இருக்கக்கூடிய புருவங்களே, புருவ கொடி, புருவங்கள் சொல்ல புருவ கொடி, ப்ரூ லதா கொடி, புஷ்ப சந்தோக, அந்த புருவ கொடியில மலர்ந்திருக்கிற புஷ்பங்கள், சந்தேக அப்படின்னு சந்தேகப்படக்கூடிய லோச்சனே, கண்களை உடையவளே. அதாவது அவளுடைய வில்லு காமனுடைய, அவளுடைய புருவம் காமனுடைய வில்ல போல இருக்கு. அதுல இருந்து மலர்ந்து இருக்கக்கூடிய, அதுல இருந்து அந்த கொடியில இருந்து மலர்ந்து இருக்கக்கூடிய, விகசித்து இருக்கக்கூடிய 2 புஷ்பங்களை போல இருக்க அம்பாளுடைய லோச்சனங்கள், அவளுடைய நயனங்கள், அவளுடைய விழிகள், அவளுடைய கண்கள். நமக்கு தெரியும், விழிக்கே அருள் உண்டுன்னு சொல்ற அவளுடைய நயனங்களுக்கு எவ்வளவு மதிப்பு உண்டுன்னு நமக்கு தெரியும்.
அதை எவ்வளவு அழகா சொல்றார் பாருங்க. அவர் எப்படி எதுக்கு அவர் ஒத்து சொல்றார் பாருங்க. காமனுடைய வில்லாம் எது? அம்பாளுடைய புருவங்கள். அதிலேருந்து அந்த வில்லு மாதிரி இருக்கக்கூடிய அந்த புருவத்திலேருந்து வந்திருக்கிற கொடிகள்ல மலர்ந்து இருக்கிற 2 புஷ்பங்கள் அம்பாளுடைய கண்கள். லோச்சனே, கண்களை உடையவளே அப்படின்னு சொல்றார். அம்பாளுடைய கண்களை வந்து புஷ்பங்களுக்கு ஒப்பிடுறார். ஒரு க்ஷேத்திரத்துல அம்பாளுக்கு உபய புஷ்ப விலோச்சனி அப்படின்னு ஒரு பேர் நாமமே இருக்கு. இருமலர் கண்ணி அப்படின்னு தமிழ்ல சொல்றது அந்த பேரை. தமிழ்ல இருமலர் கண்ணி, இரு புஷ்பங்களை கண்களாக உடையவள். உபயம்னா 2ன்னு அர்த்தம். புஷ்ப விலோச்சனி அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல அவளுக்கு பேர். எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. அந்த காமனுடைய வில்ல ஒத்திருக்கு அவளுடைய புருவம். அப்போ அதுக்கு அவர் வந்து ஊமை காட்டுறார். அம்பாளுடைய புருவத்துக்கு ஊமை காமனுடைய வில்லு. அதுல இருந்து 2 கொடி மலர்ந்திருக்கான். அந்த கொடியில இருந்து 2 புஷ்பங்கள் விகசிச்சிருக்கு அம்பாளுடைய நயனங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதான் காளிதாசர். இப்படிதான் அவர் எல்லா இடத்துலயும் சொல்லிட்டே வருவார். மன்மதனுடைய விளையாட்டுக்கான அந்த வில்லை உத்த புருவ கொடியிலிருந்து மலர்ந்த மலர் கொத்துதானோ அப்படின்னு சந்தேகம், நம்ம சந்தேகப்படும்படியான கண்களை உடையவளே லோச்சனே, அம்மா தாயே. அவளுக்கு தெரியும் கண்களை வச்சு பேரு நிறைய இருக்கு. நான் இதை நிறைய இடத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன், மறுபடியும் சொல்றேன். மீனாட்சி, காமாட்சி, நீலாயுதாட்சி, விசாலாட்சி, பங்கஜாட்சி, வனஜாட்சி, நேத்ராட்சி. கண்ணுடைய ஆள்னே ஒரு அம்பிகை இருக்கா, கண்ணுடைய நாயகி அப்படின்னு. கண்ணை வச்சு அவளுக்கு அப்படி அவ்வளவு பேர்கள் இருக்கு. அது சரோஜ தளநேத்ரின்னு உள்ள வச்சுட்டு கூட்டிட்டு தூங்கிட்டான். சரோஜ தளநேத்ரின்னு பாடுறார் தீக்ஷிதர். கஞ்சதளாய தாட்சின்னு பாடுறார். அவளுடைய அக்ஷி, அவளோட கண்கள் எப்படி இருக்குன்னாக்க பொன்னாலான தளங்களை மாதிரி இருக்கான். அந்த மாதிரி ஒரு கனமும் ஒரு அழகும் ஒரு பளபளப்பும். சரோஜ தளநேத்ரின்னு தாமரை போன்ற மென்மையான தளங்களை போன்ற கண்கள். இது 2ம் சேர்ந்திருக்கு அம்பாளுக்கு. அவ்வளவு அழகா ராஜீவலோச்சனே அப்படின்னு சொல்றோம். தாமரை போன்ற கண்களை உடையவளே. ஏன்னா அந்த கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப அருள் அவளுடைய கண்கள்ல இருந்துதான் அவளுடைய கருணை நமக்கு வந்து சேர்றது. அதுக்கு அவ்வளவு மதிப்பு அந்த கண்களுக்கு. அதனாலதான் இவரும் சரி, எல்லாரும் சரி, தேமயி ஜனனி திருஷ்டிச கருணான்னு சொல்றார் சங்கரர். அவளுடைய எல்லா விதமான பார்வைகளையும் அவர் சொல்றார். சிவே ஸ்ருங்காராஜா ததிரஜனே, உன்னுடைய பர்த்தாவை பார்க்கும்போது உனக்கு வந்து அன்பு தோன்றது அவர்கிட்ட. உன்னுடைய சிநேகிதர்கிட்ட குறும்பு விளையாட்டு அப்படி இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒன்னொன்னு உனக்கு தோணும், ஒரு பார்வை இருக்கு. ஆனா பக்தர்களால எங்களை பார்க்கும்போது, பக்தர்களை பார்க்கும்போது திருஷ்டிச கருணா அப்படின்னு சொல்றாரு. அந்த கருணைங்கிற பார்வை இருக்குல்ல, அதால எங்களை பார்த்துரும் தாயே. ஒரு நொடி நீ பார்த்தேன்னா போறோம் உன்னோட கடைக்கண்ணால, எங்களுடைய எல்லாம் இந்த பிறவி பிணியே தீர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றார். பிறவி பிணியே எங்களுக்கு தீர்ந்துடும், உன்னுடைய அந்த ஒரு கடைக்கண் பார்வை எங்க மேல விழுந்தா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இவர் வந்து வேற விதமா அழகா சொல்றாரு. அம்மாளுடைய கண்கள் இப்படி அந்த பூர்வ மத்தியிலேருந்து வந்திருக்கக்கூடிய அந்த லதே, அந்த கொடியிலேருந்து மலர்ந்த 2 புஷ்பங்கள் அம்பாளுடைய கண்கள் அப்படின்னு அவர் காளிதாசர் சொல்றார். சாரு கோரோச்சனா பங்க கேலி லலாமாபி ராமே சுராமே ரமே. ரமேனா மகாலட்சுமி தான் நம்ம ரமான்னு சொல்லுவோம். இங்க வந்து ரமே அப்படின்னு சொல்றோம். ரமேனாக்க செல்வத்தை கொடுப்பவளேன்னு ஒரு அர்த்தம் வச்சுக்கலாம். இன்னொரு அர்த்தம் ரொம்ப அழகானவர்னு அர்த்தம். அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அவளுடைய அழக வந்து நம்ம பேச முடியாது. அவ்வளவு அழகான நம்மளுடைய தாய் ஜெகஜனனி அந்த அம்பிகை. அவ எப்படி இருக்குன்னா சாரு கோரோச்சனா பங்க. சாருன்னா ரொம்ப அழகான அர்த்தம். இங்க வந்து சிறந்த அப்படின்னு எடுத்துக்கலாம். ரொம்ப வாசனை உள்ள, ரொம்ப குளுமையான, ரொம்ப மனோகரமான. கோரோஜனா பங்க, கோரோஜனையால் செய்யப்பட்ட கலவை. கோரோஜனா பங்கனாக்க கோரோஜனை,
அது ரொம்ப அதுக்கு ஒரு வாசனை இருக்கும், அதுக்கு ஒரு அழகு இருக்கும். அந்த கலவையினால செய்யப்பட்ட கேலி பொட்டு வச்சுட்டு இருக்காளாம் அதுல. லலாட்டத்துல லலாபிராமே லலாட்டத்துல பொட்டு வச்சுட்டு இருக்கா. எப்படி இருக்கானாக்க அபிராமே லலாம் அபிராமே. அபிராமின்னா ரொம்ப உயர்ந்த தெய்வம்னு அர்த்தம். அபிராமி அந்தாதின்னு பார்த்திருக்கோம் இல்லையா நம்ம. அபிராமி அந்த தேவி வந்து ரொம்ப உயர்ந்த தேவின்னு அர்த்தம். இங்க என்ன நமக்கு அர்த்தம்னா அழகு, அவளுக்கு மிஞ்சின அழகு இல்லாதவள்னு அர்த்தம். அபிராமி அவளுக்கு அழகுக்கு இங்க சொல்றதுக்கு அவருக்கு ஒண்ணும் உபமேயம் எல்லாம் இங்க கிடைக்கல அவருக்கு. அதனால அப்படியே சொல்லிட்டார். அபிராமே ரொம்ப அழகானவளே அப்படின்னு. ராமனுக்கும் அபிராமன் ஒரு பேர். ஏன்னா ரொம்ப அழகான தெய்வம், அதை விட ரொம்ப உயர்ந்த தெய்வம்னு அர்த்தம். அபிராமி அபிராமன் அப்படின்லாம் சொல்லும் பொழுது ரொம்ப உயர்ந்த தெய்வம் அப்படின்னு அர்த்தம். அதனால இந்த இடத்துல என்ன சொல்லிட்டாருனாக்கா, இந்த கோரோசனையாலான அந்த கலவையில வச்சிருக்கிற பொட்டு அவளுடைய லலாட்டம்னாக்க ஹிங்குலான்னு சொல்றது. இந்த நெத்தி இருக்குல்ல அந்த இடம், அங்க வந்து கோரோஜனையால அழகா பொட்டு வச்சுட்டு இருக்கா அம்பாள். ரொம்ப அழகா இருக்கா அபிராமே. அழகுக்கு வந்து எதுவும் ஊமை சொல்ல, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி. அவளோட அழகுக்கு சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. சுராமே ரொம்ப ரொம்ப மனத்தை சந்தோஷப்படுத்துறோம். சுராமேனாக்க மனசை களிப்புற செய்பவள், மனத்தை மகிழ்விப்பவள். அவளை வந்து அப்படி நம்ம வந்து ஒரு கற்பனை பண்ணி பார்க்கும்போது கூட எவ்வளவு அழகா இருக்கா பாருங்க. உடனே மனசு என்ன ஆகுது, ரொம்ப சந்தோஷப்படுது. ஆஹா, நம்மளோட அம்மா எவ்வளவு அழகா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது அம்பாளுடைய இப்போ காதில் அணிந்து கொண்டிருக்கக்கூடிய அவளுடைய தாடங்கம், அவளுடைய தோடு, அதை பத்தி இப்ப சொல்ல போறார். புரோலசத் வாலிகா மௌதிக ஸ்ரேணிகா சந்திரிகா மண்டலை உத்பாசி லாவண்ய கண்டஸ்தல ன்யஸ்த கஸ்தூரிகா பத்ர ரேகா சமுத்பூத சௌரபிய சம்பிராந்த பிருங்காங்கன கீத சாந்திரி பவன் மந்திர தந்திரீஸ்வரே சுஸ்வரே பாஸ்வரே. பாஸ்வரே பாஸ்வரேனாக்க ஒளி பொருந்தியவளேன்னு அர்த்தம். ஒளி, வெளிச்சம். அவளை சுத்தி எப்பவும் வெளிச்சம் இருக்கு, ஒளி இருக்கு, ஜாஜ்வல்யமான ஒரு இடத்துல இருக்கு அம்பாள். ஒளி பொருந்தியவளே பாஸ்வரே. அந்த அந்த அம்பாளுக்கான அந்த ஒரு வார்த்தையை முதல்ல சொல்லிட்டு அப்புறம் அந்த வரிகளை படிக்கிறேன். புரோலசத் வாலிகா, அதாவது நன்றாக ஒளி வீசக்கூடிய வாலிகா. வாலிகாங்கிறது அம்பாளுடைய தோடுக்கு பேரு வாலிகா. அம்பாள் காதுல அணிஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய அந்த ஆபரணத்துக்கு பேரு வாலிகா. தாடங்கம் அப்படின்னு சொல்றோம், தோடுன்னு சொல்றோம். அந்த தாடங்கத்துக்கு ரொம்ப மகிமை உண்டு. நமக்கு தெரியும், தூக்கி வானத்துல போட்ட ஆகாயத்துல காதுல இருக்கிற தோடை எடுத்து சர்வ அமாவாசனைக்கு நிலவு வந்துடுத்து, பௌர்ணமி ஆயிடுத்து. அபிராமி பட்டர் சொன்ன வார்த்தையை வந்து உண்மையாக்கிட்டார். அதே மாதிரி சங்கரர் என்ன சொல்றாருனாக்க, எல்லாருமே அழிஞ்சு போகும்போது, இந்த உலகமே பிரளயத்துல அழிஞ்சு போகும்போது அந்த சிவபெருமான் மாத்திரம் உட்கார்ந்துருக்காரு. அதுக்கு என்ன காரணம் சொல்றாருனாக்க, தன் மூலம் தவஜனனி தாடங்க மகிமா அப்படின்னு சொல்றாரு. உன்னுடைய காதுகளெல்லாம் அணிஞ்சுட்டு இருக்கிற அந்த தாடங்கம், உன்னுடைய அந்த தோடு, அதனுடைய மகிமையினால்தான் அவர் இருக்கார். எல்லாம் அழிஞ்சு போன பிறகுமும் அவர் உட்கார்ந்துருக்கார் உன்னுடைய கணவர் அப்படின்னாக்க, அதுக்கு உன்னுடைய அந்த தோடு தாடங்கம், தன் மூலம் தவஜனனி தாடங்க மகிமா அப்படின்னு சொல்றாரு. இங்க இவர் நம்ம காளிதாசர் என்ன சொல்றாருனாக்க, நன்னா அழகா ஒளி வீசக்கூடிய வாலிகா. வாலிகா அப்படிங்கிற அந்த காதுல அணியக்கூடிய அந்த தோடு அல்லது அந்த ஆபரணம். மௌதிக ஸ்ரேணிகா, மௌத்திகம்னா முத்து, ஸ்ரேணிக்கான வரிசை, முத்துக்களான வரிசையினால செய்யப்பட்டிருக்கு அவளுடைய அந்த தோடுன்னு சொல்றார். அந்த தோடு வந்து முத்துக்களை வரிசையா வச்சு அழகா
செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த முத்து அப்படிங்கிறதுக்கு எதுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, அம்பாள் வைரத்துல தோடு போட்டுக்க மாட்டாளா? அம்பாள் ரத்னத்துல போட்டுக்க மாட்டாளா? முத்துல தான் தோடு போட்டுப்பாளா? அப்படின்னு நீங்க உண்ணாமல நிச்சயமா ஒரு கேள்வி கேட்போம். எதுக்கு அப்படின்னாக்க, இதுக்கு உங்களுக்கு லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமம் இருக்கு. ரத்ன கிரைவேய சிந்தாக்க லோலா முக்தா பலான்விதாயை நமஹா. 3 விதமான மனிதர்கள் இந்த உலகத்துல இருக்கா. சிந்தாக்க சிந்தையில அம்பாளை நான் கும்பிடுறேன், நாளைக்கு நல்ல நாள் நாளைக்கு கும்பிடுறேன், வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ராகுகாலம் 12 மணிக்கு போறது, அதுக்கப்புறம் அவளை நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். லோலா லோலானா ஆடுறது, லோலாக்குன்னு சொல்லுவா. தெரியும் இல்லையா? அந்த காதுல போட்டு அந்த ஜிமிக்கிக்கு லோலாக்குன்னு சொல்லுவா. அது ஆடின்னு இருக்கும். கொஞ்சம் இந்த உலகத்துல இருக்கும் நம்ம நினைப்பு, கொஞ்சம் அம்பாள் கிட்ட இருக்கும். அந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடின்னு இருப்போம், ஊசல் ஆடின்னு இருப்போம். முக்தா, முக்தானா முக்தர்கள். அவர்களுக்கு அம்பாளை தவிர வேற எந்த நினைவுமே கிடையாது. முக்தர்கள். அவளுக்கு வேற எதுவுமே வேண்டாம். இந்த இந்த பிறவியிலிருந்து எங்களுக்கு முக்தி கொடுத்தாயே அப்படின்னு கேட்கிறார்கள். அதனால்தான் அம்பாளுக்கு இந்த முத்து அப்படிங்கிறதுல, மௌத்திகா அப்படிங்கிறதுல ரொம்ப பிரியம். நீங்க பார்த்திருக்கலாம், நிறைய இடத்துல அவள் முத்து மாலை தான் அணிஞ்சிட்டு இருக்கான்னு சொல்லி எல்லாரும் சொல்லும். கவிகள்லாம் பாடும்போது முத்து மாலை அப்படின்னு சொல்லி பாடுவா. ஏன்னாக்கா அவளுக்கு இந்த முத்து ரொம்ப பிரியமான ஒரு விஷயம். அந்த தோட்டுல இருந்து இப்ப என்ன மௌதிக ஸ்ரேணிக்கா அந்த தோட்டு முத்துவால ஆன அந்த தோட்டினுடைய வரிசையிலிருந்து சந்திரிகா மண்டலை உத்பாசி. சந்திரிகா மண்டலம்னா கூட்டம்னு அர்த்தம். நம்ம சொல்றோம்ல ஐயப்ப மண்டலி, அந்த ஏதாவது மண்டலி எல்லாம் சொல்றோம். அந்த மண்டலம், அந்த கூட்டம், ஒளிக்கற்றைகளினுடைய கூட்டம். சந்திரிகா அவளுடைய சிறுசுல அணிந்திருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய ஒளிக்கற்றையினால என்ன ஆறுது? கண்டஸ்தல அவளுடைய கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். இந்த இடத்துல அவளுடைய கன்னங்கள், ஏன்னா தோட்டுக்கு பக்கத்துல இருக்கிறது அந்த கன்னங்கள். நீங்க மறுபடியும் நான் சௌந்தரலகரியை ஞாபகப்படுத்துறேன். காதுல 2 அழகான தோடு அணிஞ்சுட்டு இருக்கா. அதனுடைய நிழல் அவளுடைய கன்னங்கள்ல படுறது. அப்ப 4 மன்மதனுடைய தேர்னுடைய சக்கரம் மாதிரி 4 சக்கரங்கள் அவளுடைய காதுல இருந்து நமக்கு தெரியறது அப்படின்னு சொல்லி அங்க நம்ம பார்த்திருக்கோம். காதுல 2 தோடு போட்டு இருக்கா, அதனுடைய நிழல் கன்னத்துல விழுறது. அப்ப 4 சக்கரங்கள் யாருடையதுன்னா மன்மதனுடைய ரதம். அது போல அழகா இருக்கா அம்பாளுடைய அந்த கன்னங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருக்கோம். இதெல்லாம் பார்த்தாச்சு. இவரும் அதைத்தான் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவளுடைய அந்த கன்னங்கள்ல கண்டஸ்தல, கண்டம்னா கழுத்துன்னு அர்த்தம். கண்டஸ்தலம் இங்க கொஞ்சம் கழுத்துக்கு மேல அவளுடைய கன்னங்கள். என்னன்னாக்க நெஸ்த கஸ்தூரிகா பத்ர, அழகான கஸ்தூரி பத்திரத்தை நன்னா பொடிச்சு கலவை பண்ணிருக்கிறது. மறுபடியும் அந்த ரேகா சமுத்பூத, அந்த கஸ்தூரி பத்திரத்தினால செய்யப்பட்ட கலவையினால அவளுடைய கன்னங்கள்ல ரேகைகள் வரையப்பட்டிருக்கு. ரேகைகள்னா சித்திரங்கள்னு அர்த்தம். அழகா ரொம்ப வாசனையா அம்பாளோட கன்னங்கள்ல சித்திரங்கள் வரையப்பட்டிருக்கு. இன்னைக்கு நீங்க ஏதோ டாட்டூ அது இதெல்லாம் சொல்றீங்களா, அதுக்கெல்லாம் முன்னோடி நம்மளுடைய அம்பாள். அழகா அவளுடைய கன்னங்கள்ல சித்திரங்கள் கஸ்தூரி பத்திரத்தினால, அந்த பொடியினால, அந்த கலவினால சித்திரங்கள் தீட்டப்பட்டிருக்கான். நெஸ்த கஸ்தூரிகா பத்திர ரேகா சமுத்பூத. ரேகைகள்னா கோடுகள்னு அர்த்தம். ஆனா இங்க நம்ம சித்திரங்கள்னு எடுத்துக்கலாம். வெறும் கோடு போட்டா அவ்வளவு அழகா இருக்குமான்னு தெரியல. கன்னங்கள் மீது கஸ்தூரியினால தீட்டப்பட்ட, வரையப்பட்ட, எழுதப்பட்ட அழகான அந்த சித்திரங்கள். சௌரபிய சம்பிராந்த பிருங்காங்கனா, அந்த கஸ்தூரி பத்திரத்திலேருந்து வீசக்கூடிய அந்த மனத்தை அத அனுபவிச்சுட்டு அங்க பறந்துட்டு இருக்கு இல்லையா பிருங்காங்கனா, வண்டுகள். இப்போ பிருங்கம்னா வண்டு, பிருங்காங்கனா பெண் வண்டுகள்.
எல்லா வண்டும் அம்பாளோட கன்னத்தை சுத்துறதுன்னு சொல்லக்கூடாது. அதனால பிருங்காங்கனான்னு சொல்றாங்க. பெண் வண்டுகள் அம்பாளுடைய கன்னத்துல இருந்து வர வாசனையை பார்த்துட்டு, அது ஏதோ பூ போல் இருக்கு, அதுல இருந்து வாசனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அதை சுத்தி ரீங்காரம் விடுறது. அந்த ரீங்கார இசை எப்படி இருக்குன்னாக்க, கீத சாந்திரி பவன் மந்திர தந்திரீஸ்வரே. அந்த ஒலி அழகான ரீங்காரம், இசையை ஒத்த அந்த வண்டுகள் செய்யக்கூடிய சப்தம், இனிமையான இசையை போல எழுப்பக்கூடிய அந்த ரீங்காரம், அந்த வண்டுகளுடைய ரீங்காரம். எதுக்கு அவர் அதை எதுக்கு அவர் வந்து ஒப்பு ஊமை காட்டுறாரு அப்படின்னாக்க, உன்னால பேசப்படும் பேச்சை, அதாவது யாழினுடைய மந்திர தந்திரீஸ்வரே, தந்திரீஸ்வரே தந்திரம்னாக்க யாழ், மந்திரம், அவளுடைய யாழம் அம்பாள் வந்து வாசிக்கும் போது மந்திரங்கள் கேட்கும். நான் சொன்னேன் இல்லையா, ஸ்வரம் மட்டும் கேட்காது. யாழ் நம்ம வாசிக்கிறது ஸ்வரம் மட்டும் தான் கேட்கும். அம்பாள் யாழ வாசிக்கும் போது அதுல மந்திரங்கள் கூட ஒலிக்கும். எல்லா வார்த்தைகளும் ஒலிக்கும். அம்பாளுடைய வீணை, அவ வீணை வாசிக்கும் போது மந்திர தந்திரீஸ்வரே, யாழுடைய மந்திர ஒலியை போன்ற குரலை உடையவளே. அதாவது அந்த கஸ்தூரிகா பத்திரத்துல எழுதப்பட்ட சித்திரங்களை சுத்தி வந்து அந்த பெண் வண்டுகள் செய்யக்கூடிய ரீங்காரத்தை விட அழகான குரலை உடையவளே, யாழின் மந்திர ஒலியை போன்ற குரலுடையவள், யாழிலிருந்து எழும்பக்கூடிய மந்திர ஒலி, வெறும் சப்தம் இல்ல, வெறும் ஸ்வரம் இல்ல, மந்திரங்கள் சொல்ற மாதிரி அவளுடைய யாழிலிருந்து ஒலி எழுப்புற அம்பாள். அத மாதிரி குரலை உடையவளாகும், குரலை உடையவள். யாழுங்கிறது ரொம்ப அழகான ஒரு வாத்தியம். அதுல மந்திரங்கள் ஒலிச்சா எவ்வளவு இனிமையா இருக்கும். அதை விட இனிமையான குரலை உடையவளே தாயே. எவ்வளவு விஷயத்த வந்து அவளுக்கு ஊமை காமிச்சுட்டார் பாருங்க. அதெல்லாம் என்ன சொன்னார், வாளிங்கிற தோடு வந்து முத்து வரிசைகள்ல வந்து இருக்கிறது, அதனால உன்னுடைய கன்னங்கள் ரெண்டும் ரொம்ப அழகா இருக்கு. அந்த கன்னங்கள்ல வரைஞ்சிருக்கிற இந்த கஸ்தூரி பத்திரத்தினுடைய வாசனையை முகர்ந்து விட்ட பெண் வண்டுகள் அங்க சுத்தி ரீங்காரம் பண்றது, வண்டுகளுடைய இசை ரொம்ப அழகா இருக்கும்னு நமக்கு தெரியும். கேட்கறதுக்கே ரொம்ப சுஸ்வரமா இருக்கும். ஆனா அந்த ரீங்கார இசைக்கு ஒத்து யாழினுடைய மந்திர ஒலியை போன்ற குரல் உடையவளே. யாழை பழிக்கும் மொழியாள்னு சொல்லி அவளுக்கு ஒரு பேர் இருக்கு, நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லிருக்கேன். வீணாவாத விதூஷினி, யாழை பழிக்கும் மொழி உடையவளே, அல்லது குரல் உடையவளே, அல்லது பேசக்கூடியவளே தாயே அப்படின்னு. இனிய குரல் உடையவளே, சுஸ்வரே, அழகான குரலை உடையவளே, இனிமையான குரலால எங்களை மகிழ்விப்பவளே, பேசக்கூடிய அமுதமான வார்த்தைகளால் எங்களை நனைப்பவளே. எங்களுக்கு உன்னுடைய வார்த்தைகளை கேட்கும்போது தாயே அப்படியே அமுத மழையில குளிக்கிற மாதிரி இருக்கு தாயே, அவ்வளவு அழகா பேசக்கூடியவளே. அப்புறம் நம்ம வந்து கற்பனை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கும் அம்பாளுடைய குரல்ங்கிறது. நம்ம கற்பனை பண்ணி எப்படி இருக்கும். பாஸ்வரேங்கிறது தான் முதல்ல எடுத்துட்டு நான் இதை வந்து படிச்சுன்னு வந்தேன். பாஸ்வரேன்னா ஒளி பொருந்தியவளேன்னு அர்த்தம். அவளை சுத்தி எப்பவும் வெளிச்சம், ஜுவாஜ்வல்யமான ஒரு ஒளி பொருந்திய இடத்துலதான் அம்பாள் உட்கார்ந்துருக்கா. அங்க வேனிங் அண்ட் வேக்சிங் ஆஃப் த மூன் எல்லாம் கிடையாது. மூன் எல்லாம் ஃபுல் மூன் தான் அங்க உண்ணாமல. அங்க வந்து பாதி இருக்கா முழுசு இருக்காலாம் கிடையாது. சாதா அப்படின்னு ஒரு கலை இருக்கு, 16வது கலை சந்திரனுக்கு. அந்த சாதாங்கிற அம்பாளுக்கே சாதாங்கிற பேர் இருக்கு. அந்த கலை வந்து அழியாதது, அது என்னைக்குமே இந்த குறையிறது கூடுறது அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒளி பொருந்திய இடத்துல அவ எப்பவுமே இருக்கா. அதனாலதான் அவர் என்ன பண்ணிட்டாரு, சர்வ அமாவாசனைக்கு பௌர்ணமின்ட்டார் அவளை தரிசனம் பண்ணிட்டு இருந்தவர். அந்த அவருடைய தவற
சரி பண்றதுக்கு என்ன பண்ணா, காதுல இருக்கிற தோடு தூக்கி வானத்துல போட்டா, அவளுடைய தாடங்கத்தை. அது வந்து பௌர்ணமி வந்துருச்சு, சர்வ அமாவாசை அன்னைக்கு பௌர்ணமி வந்துருச்சு. அதுதான் அம்பாளுடைய தோட்டுக்கான மகிமை, அம்பாளுடைய குரலுக்கான மகிமை. அவளுடைய குரல் அப்படிங்கிறது அப்படியே நமக்கு அமுதத்தை அள்ளி கொடுக்கிறது. ஆஹா, பேஷ் பேஷ்னு சொன்ன உடனே நம்ம என்ன சொல்றோம்? சரஸ்வதி தேவியே தன்னுடைய வீணையை மூடி வச்சுட்டான்னு சொல்றோம். இதை நான் நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவ்வளவு இனிமையான குரலை உடையவள் நம்முடைய அம்பிகை சியாமளா தேவி. அதை எல்லாரும் சொல்லியிருக்கா, இவரும் சொல்லியிருக்கார். உங்களுக்கு அந்த சிந்தாக்க லோலா முக்தா, அது உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 3 முக்தர்கள் தான் வந்து அம்பாளை சதா நினைச்சுட்டு முக்தி கொடுத்தாயே, உன்னோட சேர்த்துக்கோ, சாயுஜ பதவி கொடுன்னு வேண்டுபவர்கள். அதனால இந்த முக்தா முத்து அப்படிங்கிறது மேல அம்பாளுக்கு ரொம்ப பிரியம் ஜாஸ்தி. அது வந்து ரொம்ப இயற்கை தானே. அவளுக்கு இந்த முக்தி என்னையே எப்போ நினைச்சுட்டு இருக்கா இந்த குழந்தை எல்லாம். அதனால எனக்கு ரொம்ப பிரியமா அப்படி. அம்மா அப்படித்தானே சொல்லுவோம், எனக்கு எல்லாம் பண்றான் என் குழந்தை அப்படின்னு. எங்க சேகர் இருக்கானே எல்லாம் பண்றான் எனக்கு. காலத்துல இருந்து ராத்திரி வரைக்கும் என்ன வந்து கவனிச்சுக்கிறான். அதனால என் குழந்தை எனக்கு எல்லாம் பண்றது அப்படின்னு சொல்லுவேன் இல்லையானா, அது மாதிரி அம்மா நம்மள சொல்றான். என்னையே நினைச்சுட்டு இருக்கான், எனக்கு எல்லாம் பண்றான் அந்த குழந்தை. அதனால இவன் எனக்கு ரொம்ப பெரியமானவன் அப்படின்னு சொல்லிட்டு. அம்பாளுக்கு வந்து வைரக்குழையும்னு கூட சொல்லியிருக்கு. காதுல அணிஞ்சிட்டு இருக்கிற தோடு வந்து முத்துனால ஆனதுன்னு இவர் சொல்றார். வைரக்குழையும் அப்படின்னு சொல்லியிருக்கு. குழை அவ காதுல அணிஞ்சிட்டு இருக்கிற அந்த தோடு வந்து வைரத்தினாலும் ஆனது, மாணிக்கத்தால ஆனது. விதவிதமா தோடு வச்சுட்டு இருக்கலாம். ஒருவேளை மாத்தி மாத்தி போட்டுக்கிறாளோ என்னவோ. பனை ஓலை தோடு கூட இருக்கு அவளுக்கு. எல்லா விதமான தோடு இருக்கு. அத வந்து விதவிதமான தோடு அவ போட்டுக்கிறதுனால இந்த இடத்துல அவர் வந்து முத்துனால ஆன, முத்துக்கள் வரிசையினால ஆன ஒரு வைரத்தோட்டு கூட கீழே முத்து வரிசை வந்து அழகா அதுக்கு அலங்காரம் பண்ணி இருக்கலாம் அந்த தோட்டுக்கு. அதை அணிஞ்சுட்டு இருக்கா போல் இருக்கு. சந்தோஷம். வல்லகி வாதன பிரக்கிரியாலோல தாலீதலாபத்த தாடங்க பூஷா விசேஷான்விதே சித்த சம்மானிதே. சித்தர்களால் சம்மானம் செய்யப்படுவள்னா மதிக்கப்படுபவள், வணங்கப்படுபவள். சித்தர்களால் சதா காலமும் பூஜிக்கப்படுபவள். அப்படிப்பட்ட தாயே, அப்படிப்பட்ட எங்களுடைய தேவியே, சியாமளா தேவியே. வல்லகி வாதன, வல்லக்கினா யாழ், யாழினுடைய இசைக்கு ஏற்ப பிரக்ரியா லோல ஆடக்கூடிய, லோலாக்கு அசைந்து ஆடக்கூடிய, அந்த காதுல அணிஞ்சிருக்கக்கூடிய தாலி தலாபத்த எதுல பண்ணிருக்குன்னா பாருங்க. இப்போ வைரம் பார்த்தோம், முத்து பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இது வந்து எதில் பண்ணிருக்குனாக்க பனையோலையால செஞ்சிருக்கான் தாடங்கம், அவளோட தோடு. தாலி தலாபத்த தாடங்க பூஷா விசேஷான்விதே. அந்த பனையோலையால செய்யப்பட்ட அந்த தோடு தாடங்கத்தை அணிந்திருப்பவளே, காதுல போட்டு இருக்கா அம்பாள். எதுக்கு பனையோலையால போட்டு இருக்கா அப்படின்னு கேட்கலாம் நீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அவள் எந்தெந்த குலத்துல உதிக்கிறாளோ அந்த குலத்துக்கு ஏற்ப அவளுடைய அணிகலன்களை அணிஞ்சுக்கிறாள். அதையும் ரொம்ப விரும்பி அணிஞ்சுக்கிறா. ரொம்ப அதுலயும் அழகா இருக்கா அம்பாள்ங்கிறது தான் உண்மை. எந்த குலத்துல உதிக்கிறாளோ அந்த குலத்தினுடைய அந்த என்னென்ன அவளுடைய வழக்கங்கள், அவளுடைய முறைகள் எப்படி, வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்தபடி அவ்வளவும் அழகா அவ்வளவு இருக்காங்க. இப்ப இவ பிறந்திருக்கிற குளத்துல பனையோலை காட்டுல போட்டுண்டு தலையில வந்து பறவை இறகெல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு குளத்துல பிறந்திருக்கிறா. அதனால அதெல்லாம் வச்சுட்டு இருக்க. சித்த சம்மானித்தே, சித்தர்களால் பூஜிக்கப்படுபவளே. அம்பாள் வந்து தனித்தனியா சொல்லணுமா, எல்லாராலையும் தான் பூஜிக்கப்படுறா இல்லையா அப்படின்னு கேட்கலாம். இல்ல, எல்லாராலையும் பூஜிக்கப்படுறா. தனித்தனியா ஒவ்வொருத்தரையும் சொல்லும் போது ஓஹோ இவாளும் பூஜிக்கிறா அவளும் பூஜிக்கிறா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நமக்காக சொல்றா, வேற ஒண்ணும் இல்லை. உலகத்துல இருக்கிற அத்தனை பேர் அவளை பூஜிக்கிறா. ஜெகஜனனி இல்லையாவோ, இந்த உலகத்துக்கே தாய், கருணா கடாட்சி. கருணையை தவிர அவகிட்ட வேற ஒண்ணுமே கிடையாது. எந்த அன்கண்டிஷன் லவ் அப்படின்னு சொல்லுவா, அதாவது நேசிக்கிறதுக்கு, அன்பு காட்டுறதுக்கு வந்து ஒரு காரணம் இருக்கும்னு சொல்லுவா.
அவ வந்து அவ்வியாஜ கருணாமூர்த்தே, அவ்வியாஜம், எந்த காரணமும் இல்லாம கருணையை காட்டக்கூடிய, அவகிட்ட காரணம் எல்லாம் கிடையாது. இதுக்காக இவங்கிட்ட நான் அன்பு காட்டுறேன், அதுக்காக அவங்ககிட்ட தயையை காட்டுறேன், இதுக்காக இவங்கிட்ட கருணையை காட்டுறேன், அப்படியெல்லாம் கிடையாது. அவ்வியாஜ கருணாமூர்த்தி, எந்த காரணமும் இல்லாமல் எல்லோரிடமும் தயை கொடுப்பவளே, அன்பு கொடுப்பவளே, கருணையை வழங்குபவளே அப்படின்னு அம்பாள். அவ அப்படிப்பட்ட தாயும் இவ பார்த்துட்டோம் நம்ம எவ்வளவு வந்து ஒரு ஹீஸ் ஃபில்டு வித் அடரேஷன் அண்ட் அட்மிரேஷன் ஃபார் ஹர். இந்த பக்கம் முத்துலாலான தோடுங்கிறார், இந்த பக்கம் வந்து பனையோலையாலான தோடுங்கிறார். இப்ப விதவிதமா அலங்காரத்துல நம்மள அம்பாள் வந்து நம்மளுக்கு காட்டுறாரு. அவருடைய மனசுல எவ்வளவு ஒரு அம்பாள் மேல ஒரு அன்பு, அவளுடைய அழகு, அதை வந்து காட்டணும், எல்லாருக்கும் அவளுடைய அழகை காட்டணும் அப்படின்னு நினைச்சுட்டு அவர் விவரிக்கிற ஒரு விஷயமும் ரொம்ப உயர்ந்தது, ரொம்ப உயர்ந்தது. அந்த அம்பாளுடைய அவளுடைய அந்த அன்ஈக்குவல்டு பியூட்டின்னு சொல்லுவேன்ல, அன்ஈக்குவல்டு, அன்பேரலல்டு, அன்மேட்ச்டு பியூட்டி, அது ஒரு பர்ஃபெக்ஷன், ஃபிளாலெஸ், ஃபால்ட்லெஸ். நிர்மலா, அவ பேர் நிர்மலா, விமலா, அமலா, எந்த மலமும் அதுல கிடையாது, எந்த கல்மிஷமும் இல்லாத ஒரு அழகு, ஒரு பேரழகு. அழகை பத்தி நம்ம சொல்லிட்டு இருக்கோம்னா அம்பாள் ரொம்ப இளமையா இருக்கா, அவ இடுப்பு வந்து சின்னதா இருக்கு, அவ ரொம்ப வந்து வெள்ளை வெள்ளைன்னு இருக்கா, அவ தலைமையெல்லாம் அப்படியே கண்ணங்கரையன்னு இருக்கு, அதெல்லாம் அழகு. அழகு அவளுக்கு எதுல இருந்து வருதுன்னா அவளுடைய தாய்மையில இருந்து, அவளுடைய கருணையில இருந்து, அவளுடைய தயையிலேருந்து, அதுல இருந்து வருது. அவளுடைய இரக்க குணத்துல இருந்து, இதுல இருந்தெல்லாம் வருது அம்பாளுடைய கருணை, அவளுடைய அழகு. திவ்ய ஹாலா மதோத்வேல ஹேலாலசத் சக்ஷுர் ஆந்தோலன ஸ்ரீ சமாக்ஷிப்த கர்ணைக்க நீலோத்பலே நீலோத்பலே ஷியாமலே பூரிதாசேஷ லோகாபிவாஞ்சா பலே ஸ்ரீபலே. பலம்னாக்க பலத்தை கொடுக்கறது. நம்ம வந்து ஒரு பூஜை பண்ணோம்னா அதுக்கு பலன் இருக்கணும்னு எதிர்பார்க்கிறோம் இல்லையா? நம்ம எது செஞ்சாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். அந்த ஸ்ரீ பலே, அந்த செல்வத்தை நமக்கு அள்ளி அள்ளி தருபவளே, நம்ம அவளை நினைக்க நினைக்க அதற்கு பலனாக செல்வத்தை தருபவளே. ஸ்ரீன்னா நிறைய அர்த்தம் இருக்கு, அழகுன்னு அர்த்தம் இருக்கு, கீர்த்தின்னு அர்த்தம் இருக்கு, பெருமைன்னு அர்த்தம் இருக்கு, விஷம்னு கூட ஒரு அர்த்தம் இருக்கு. ஸ்ரீனாக்க ஸ்ரீகண்டன்னு சொல்றோம் இல்லையா, சுவாமிய விஷத்தை கண்டத்துல நிறுத்தி வச்சுட்டு இருக்கு. கருமிடற்றான் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம். மிடரு, அவருடைய கழுத்து, அவருடைய அந்த தொண்டை எப்படி இருக்குன்னாக்க கருத்து கருத்து இருக்கு, கருத்து இருக்கு. சாமிக்கு தொண்டைன்னு சொல்றேன்னா அழகான கருப்பு இல்லையா? இந்த உலகத்துக்காக ஆலகால விஷத்தை வாங்கி குடிச்சுட்டார் பாவம், யாருக்குமே வேண்டாத விஷத்தை வாங்கி குடிச்சுட்டார், அதனால தொண்டை வந்து கருத்து போயிருக்கு. நீலகண்டன், அது ரொம்ப அழகான ஒரு கருத்து, அதனால்தான் ஸ்ரீகண்டன் ஒரு பேர், அழகான கழுத்தை உடையவர். அது மாதிரி அம்பாளை நம்ம என்ன சொல்றோம்? ஸ்ரீபலே, பலமாக எங்களுக்கு செல்வத்தை தருபவளே, அழகை தருபவளே, புகழை தருபவளே, பெருமையை தருபவளே, உன் அருளை தருபவளே. அதையும், அதான் ரொம்ப முக்கியமானது, அதையும் சேர்த்துக்கிறோம். உன்னுடைய அருளை தருபவளே. திவ்ய, திவ்யன தெய்வீகமான, டிவைன், டிவைன். ஹாலா மதோத்வேல, போதை மயக்கத்தால, மதம்னா உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா அந்த போதை, ஒரு மதம், அதாவது ஒரு கர்வம், அந்த மதோத்வேல, அந்த போத மயக்கத்தால ஹேலாலசத் சக்ஷூர் ஆந்தோலன், ச அக்ஷூர்னு படிக்கணும். அத சக்ஷூர்ல ச அக்ஷுகு, அக்ஷுன கண்ணு, அவளுடைய கண்ணு என்ன பண்றதா விளையாட்டா, ஆந்தோலன் சுத்துறது, அப்படியே விளையாட்டா சுழற்சின்னு அர்த்தம், சுத்துறது அவளுடைய கண்ணு போத மயக்கத்தினால. போத மயக்கம்னா என்னங்கிறது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இட்ஸ் a divine intoxication, இட்ஸ் a proper pride. அம்பாளுக்கு இந்த உலகத்தெல்லாம் நான் படைச்சிருக்கேன், இப்ப இதெல்லாம் நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்ட்டு அம்பாள் சுத்தி பார்க்கிறா எல்லாத்தையும். அந்த விழியோட அழகு,
அவளுடைய சக்ஷூர் ஆந்தோலன், ஸ்ரீ சமாக்ஷிப்த கர்ணைக்க, அவளுடைய விழிகளோட அழகால வெல்லப்பட்டிருக்கான். எதுனாக்க கர்ணைக்க காதுல, நீலோத்பலே என்ன அணிஞ்சுட்டு இருக்கா, காது கிட்ட நீலோத்பல பூவா அணிஞ்சுட்டு இருக்கா. நீங்க எல்லாம் வந்து ஹேர் பின் வச்சு பூவெல்லாம் குத்திக்கிறல்ல, அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட அம்மா கதம்ப மலர் வச்சுட்டு இருந்தா, இப்ப காது கிட்ட நீலோத்பலத்தை வச்சுட்டு இருக்கா. ரொம்ப அழகா வச்சுட்டு இருக்கா. அந்த குவளை மலர் ரொம்ப அழகா இருக்கும். அது அம்பாள் வச்சுட்டா அது எவ்வளவு அழகா இருக்கும்னு பாருங்க. அந்த அழகான மலரைய வெல்லக்கூடிய விழி அழகை உடையவள். அவளுடைய விழி அழகு வந்து அந்த மலரை வென்று இருக்குன்னு அர்த்தம். உபமா காளிதாஸ் சொல்லியிருக்கேன்ல, பாருங்க எப்படி சொல்றாரு. காது கிட்ட அழகான நீலோத்பல புஷ்பத்தை அம்பாள் சொருகின்னு இருக்கா. அது வந்து அவளுடைய விழி அழகு, அவளுடைய விழி அழகால் வெல்லப்பட்ட நீலோத்பல பூக்களை தன்னுடைய காது கருணைக்கா காது கிட்ட சொருகின்னு இருக்கா, வச்சுட்டு இருக்கா. அப்பேற்பட்ட தாயே தெய்வீக போத மயக்கத்தால என்ன பண்றா, விளையாட்டா அப்படியே இந்த உலகத்தை அவ சுத்தி பாக்குறா. அந்த சுழல்ற விழிகள் இருக்கு பாருக்கு, அது எப்படி இருக்குனாக்க அதனுடைய அழகால இந்த நீலோத்பல புஷ்பம் காதுல வச்சுட்டு இருக்கா இல்லையா, அது தோத்து போயிட்டு. அந்த புஷ்பம் வந்து அம்பாளுடைய விழி அழகுக்கு முன்னாடி அது தோத்து போயிட்டு. ஷியாமளே, அப்பேற்பட்ட அழகான ஷியாமளா தேவியே, ரொம்ப அழகான விழிகளை உடைய, நீலோத்பல புஷ்பத்தையே வெல்லக்கூடிய அழகுடைய விழிகளை உடைய எங்களுடைய தாயே ஷியாமளா தேவியே, பூரிதாசேஷ லோகாபி வாஞ்சா, லோகாபி வாஞ்சா உலகத்தோருடைய வாஞ்சைகள், அவர்களுடைய ஆசைகள், பூரிதாசேஷ அதை நிறைவேற்றி வைக்கக்கூடியவளே. இந்த உலகத்தோர் உன்னை வணங்கு, என்னென்னமோ அவளுக்கு ஆசைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் உன்னை வணங்குறா. பிரதிபலனா உன்னை வணங்குறோம்மா, எங்களுக்கு இந்த ஆசைகள்லாம் நிறைவேற்றி கொடுத்தாயேன்னு கேட்கிறாள். நீ என்ன பண்ற, அதெல்லாம் பூரிதா சேஷா, எல்லாத்தையும் அவர்களுடைய விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றுபவளே ஸ்ரீபலே. வாஞ்சா, வாஞ்சானாக்க நம்ம கேட்கறது, விரும்பி கேட்கறது. ஆமா இதை செஞ்சு கொடு, அதை செஞ்சு கொடுன்னு நம்ம எத்தனையோ வைக்கிறோம்ல. என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கணும், வந்து எனக்கு வீடு கட்டணும், எனக்கு கார் வேணும் கேட்கிறோம் அம்பாள் கிட்ட. அது நியாயமா இருந்தா அதை செஞ்சு கொடுக்குறேன். அந்த நம்மளுடைய விருப்பங்களை நிறைவேற்றுபவளே ஸ்ரீபலே. முதலே ஸ்ரீபலேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை ஆரம்பிச்சேன். நமக்கு எல்லா விதமான செல்வங்களையும் பலனாக தரும் அம்பிகை தாயே, மாதா ஜனனி ஷியாமளா தேவி. அதாவது அவளுடைய கண்கள் இருக்கு இல்லையா, அதை வந்து அதுக்கு வந்து ஓம சொல்லவே முடியாது. ஹை ஐ, அது வந்து it's a direct and it connects us to her in a direct and emotional way. அப்படியே பார்த்தோம்னாக்கா அவளுடைய கருணையை தாங்க முடியாது, நமக்கு கண்ணில் தண்ணி வரும். அம்பாள் நம்முடைய கருணையால பார்வையால நம்மள அவ பார்க்கும் பொழுது நம்மளால தாங்க முடியாது. பிகாஸ் அது இட் கனெக்ட்ஸ் டு அஸ், டு ஹர் இன் அன் இமோஷனல், டைரக்ட் அண்ட் இமோஷனல் வே. கண்களுக்கு அவ்வளோ ஒரு சக்தி உண்டு. சாதாரணமா மனுஷனுடைய கண்ணுக்கே எவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஜெகஜனனி நம்மளை எல்லாரையும் படைச்ச தாயார், அவளுடைய கண்களுக்கு எத்தனை விதமான ஒரு நேர்த்தியும் ஒரு கருணையும் ஒரு அன்பும் நமக்கு வந்து கொடுக்கறதுக்கு கண்ணில் வச்சுட்டு போவோம் இல்லையா. ஸ்வேத பிந்துலசர் பால லாவண்ய நிச்சயந்த சந்தோக சந்தேக கிருன் நாசிகா மௌதிகா சர்வ விஸ்வாத்மிகே காலிகே. இந்த ஒரு இடத்துலதான் அம்பாள் அவர் காளின்னு சொல்றார். வேற ஒரு இடத்துலயும் இந்த ஷியாமளா தண்டகத்துக்கு முழுக்க இட்ஸ் ஒன்லி த பிளிஸ்ஃபுல் ஆஸ்பெக்ட் ஆஃப் தி காடஸ். நான் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அம்பாளுடைய அழகு உருவம், அவளுடைய லாவண்யம், அவளுடைய மெல்லிசான அந்த உருவம், கோமலே ஷியாமலேன்னு சொல்றோம்ல, அந்த மெல்லிசான அவளுடைய அந்த அழகான உருவம்,
காளிகான்னு சொல்லும்போது கொஞ்சம் அம்பாளுடைய வீரம், அவளுடைய பயங்கரம். ஏன்னா அசுரர்கள்லாம் சமாரம் பண்ணும்போது அவ பயங்கரமான ஒரு உருவத்தை எடுத்துதான் தீரணும். அதை எடுத்துக்கிறா அவ. அவ வந்து பக்தர்களுக்கு வந்து எப்பவுமே கருணா கடாட்சி. காளி மாதாவே பக்தர்களுக்கு கருணா கடாட்சி. இந்த அசுரர்களை சமாரம் பண்றதுக்கு தான் அவ அந்த பயங்கர ஸ்வரூபத்தை அவ எடுத்துக்கிறா. கல்கத்தா காளி காளின்னு சொல்றாளே, அவள் கிட்ட போய் பார்த்தா தெரியும். அவ்வளவு ஒரு சாத்விகமா இருப்போம். அவ்வளவு அழகா இருப்போம். நாக்கு தொங்கின்னு தான் இருக்கும். சிவந்த நாக்கு தொங்கின்னு தான் இருக்கும். ஆனாக்க பார்க்கும்போது அவ்வளோ அருள் வந்து அவ கண்ல இருக்கும். வாம்மா வந்தியா அப்படின்னு கூப்பிடுற மாதிரி இருக்கும். அதனால அம்பாள் காளிக்கைன்னு சொல்லும் பொழுது இவருக்கு வந்து அறிவு கொடுத்தவோ, ஆன்மீக அறிவை கொடுத்திருக்கா. உலகத்துக்கு தேவையான அறிவையும் இவருக்கு கொடுத்திருக்கா. பாடல் பாடணுமே இப்போ அவர். அதுக்காக அந்த அறிவையும் கொடுத்திருக்கா. ஆன்மீக அறிவையும் கொடுத்திருக்கா. அவளை உணர்ந்துக்கிறதுக்கு அவருக்கு தன்னுடைய சொரூபத்தை காமிச்சிருக்கா. அவ காளி மாதாவா காமிச்சாளா, ஷியாமளா தேவியா காமிச்சாளா நமக்கு தெரியாது. ஆனா இவர் ஷியாமளா தண்டகம் பாடுறதுனால அந்த காளி மாதா அவருக்கு ஷியாமளா தேவியா காட்சி கொடுத்திருக்கலாம். இது நான் என்னுடைய ஒரு பார்வை, என்னுடைய எண்ணம். சரியா தப்பாலாம் எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் ஷியாமளா தண்டகம் தான் முதல்ல பாடியிருக்கார். இது ஃபுல்லா இது முழுக்க அவர் காளிமாதாவை பத்தி பாடல, எதுவும் சொல்லல. அவளுடைய வீர தீர சாகசங்கள்லாம் பத்தி அவர் சொல்லவே கிடையாது. இது ஒரு இடத்துல மாத்திரம் காளிக்கே அப்படின்னு சொல்றாரு. காலத்தை நமக்கு நினைவூட்டுபவள் காளி. காளிமாதா வந்து காலத்தை நமக்கு நினைவூட்டுபவள். இந்த உலகத்துக்கு வந்திருக்க, ஒரு நாளைக்கு போயாகணும். அதை நினைவூட்டுபவள். அந்த காலத்தை நினைவூட்டுறாகும். அப்போ அதுக்குதான் இவர் என்ன சொல்றார், ஷியாமளா தேவியை பிடிச்சுக்கோங்க, காலை கட்டியா பிடிச்சுட்டேன்னாக்க இனி ஒரு பிறவி கிடையாது. இந்த பிறவி வந்து கொடுத்து இதுக்கு ஜனனம் இருக்கிறதுனால இதுக்கு மரணம் உண்டு. இனி ஒரு பிறவி இல்லாமல் உங்களை பாத்துக்கிறதுக்கு நீங்க இந்த ஷியாமளா தேவியோட காலை பிடிச்சுக்கோ. ஸ்வேத பிந்துலசன் பால லாவண்ய பிந்துலசன். பிந்துன்னா துளிகள்னு அர்த்தம். ஸ்வேதம்னா வேர்வை துளிகள். வேர்வை துளிகள் இருக்கக்கூடிய பால லாவண்ய நிச்சயந்த, அதாவது நெற்றிய, அவளுடைய நெற்றியில வேர்வை துளிகள் இருக்கு. அம்பாளுடைய நெற்றியில நிச்சயந்த சந்தேக என்ன சந்தேகம் ஏற்படுத்துறது அப்படின்னு சொன்னாக்க, பால லாவண்யம்னா ரொம்ப அழகான எழில், அழகு, அட்ராக்டிவ்னஸ் சொல்றோம்ல இங்கிலீஷ்ல. சாம், ஹர் பியூட்டி, அது அந்த நெற்றியில ஏற்படக்கூடிய அந்த வேர்வை துளிகள் அவளுடைய அழகு மழையின் துளிகளோ, எழில் முகத்தோட துளிகளோ அப்படின்னு சந்தேகப்பட வைக்கிறோம். எதுக்கு எதுவும் ஓமானம் சொல்லிட்டு சந்தேகப்பட வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அவளுக்கு ஊமை எதுவுமே சொல்ல முடியாங்கிறதுக்கு நமக்கும் தெரியும், அவருக்கும் தெரியும். நம்மளை விட நிறையவே அவருக்கு தெரியும். அவளுடைய அழகுக்கு ஓமை சொல்ல முடியாது. ஆனால் சந்தேகப்பட முடியாது இருக்குன்னு சொல்லிடுறார். அந்த ஒரு வார்த்தைய சேர்த்துக்கிறார். ஸ்வேத பிந்தூரச பால லாவண்ய நிச்சயந்த சந்தோக சந்தேகக்கிரன். சந்தேகப்படுற மாதிரி இருக்கும் அந்த வியர்வை துளிகள், நெற்றியில ஏற்படக்கூடிய வியர்வை துளிகள். அவள் எழில் மழை, அந்த அழகு மழையுடைய துளிகளோ அப்படின்னு சந்தேகப்படுற மாதிரி இருக்கு. சர்வ நாசிகை மௌதிக்கு, இதுவும் நாசிக்கையில போட்டு இருக்கிற அந்த முத்து மூக்குத்தி, அவள் மூக்கில் அணிந்து கொண்டிருக்கிற நாசாவரணம், அந்த முத்தாலான அந்த மூக்குத்தி ஆம்பாளுடைய மூக்குல இருக்கிறது. எவ்வளவு அழகா அது இருக்கு பாருங்க. அவளுடைய தோடும் மேட்சிங் அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றேன் பாருங்க. தோடும் முத்துக்களால ஆனது, அவளுடைய மாலைகளும் முத்துக்களால ஆனது, இந்த மூக்குத்தியும் முத்துக்களால் ஆனது. எல்லாம் இன்னைக்கு முத்தால பண்ணினதெல்லாம் போட்டு இருக்கு. நேற்றுக்கு பனையோல தோடெல்லாம் போட்டுட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாம் முத்தால தோடு, முத்தால மூக்குத்தி, முத்தாலான மாலைகள் எல்லாம் அணிஞ்சிட்டு இருக்கு. எல்லாமே அம்பாள் கிட்டே இருந்து வந்திருக்கு பாருங்க. எல்லா அழகும் நாம இன்னைக்கு செய்து கொள்ளக்கூடிய அலங்காரங்கள் எல்லாம் அவகிட்ட இருந்து தான் வந்திருக்கு. இது காலம் என்ன,
எந்த காலத்துல இது காலம் எல்லாம் சொல்ல முடியாது. இதெல்லாம் ஆனா இதுக்கெல்லாம் ஏது காலம்? காலம் கிடையாது. நெற்றியில அழகான அந்த வேர்வை துளிகள் இருக்கு. அது அவளுடைய எழில் மழையோட துளிகளோன்னு சந்தேகப்பட வைக்கிறதாம். வேர்வை துளிகளை அம்பாளுடைய எழில் துளிகளுக்கு அவர் ஓமானம் சொல்றார். அப்புறம் முத்துக்களால மூக்குத்தி அணிஞ்சிட்டு இருக்கா, அதையும் சொல்றார். சர்வ விஸ்வாத்மிகே, எல்லா அண்ட சராசரங்களும் உருவானவளே. அண்ட சராசரத்துக்குள்ள அவதானே இருக்கா, அதுக்கு வெளியவும் இருக்கா, அதுக்குள்ளேயும் இருக்கா. அண்ட சராசரங்களுக்கும் உருவானவளே காளிக்கே. அந்த ஒரு வார்த்தை காளிக்கைங்கிற வார்த்தை மட்டும் அவருக்கு கடாட்சம் பண்ணியிருக்கா. அவருடைய பேரே காளிதாசர். இந்த ஒரு இடத்துல மட்டும் அந்த காளிக்கைங்கிற நாமாவை, அம்பாளுடைய அந்த நாமாவை அவர் உபயோகப்படுத்தியிருக்க. இந்த ஒரு இடத்துலதான் உபயோகப்படுத்திருக்க. அதர்வைஸ் he talks about the blissful aspect of the goddess. அழகான அவளுடைய உருவம், சியாமலா தேவியோட அழகான உருவத்தை தான் அவர் நமக்கு சொல்லின்னு வர்றார். ஆனா அவருக்கு காட்சி கொடுத்தது, அவருக்கு அறிவு கொடுத்தது, அவருக்கு ஆன்மீக அறிவு கொடுத்தது காளிதேவி. அதனால இந்த ஒரு வார்த்தையில எல்லாத்தையும் அடக்கிட்டார். சர்வ விஸ்வாத்மிகேன்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தது காளிக்கேன்ட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த விஷயத்துக்குலாம் அதிபதி காளிக்கேங்கிற மாதிரி சொல்லிட்டார். காளிமாதா தான் எல்லாத்துக்கும் அதிபதி, இந்த உலகத்தையே அவதான் படிச்சிருக்காங்கிற மாதிரி சொல்லிட்டார். ஏன்னா அதுக்கு அடுத்த வார்த்தை தானே, சர்வ விஸ்வாத்மிகே காளிக்கே சொல்லிட்டு. சோ அதனால காளிதாசர் இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் இந்த காளி மாதா அவளுடைய பெயரை சொல்லியிருக்க. நவச்சம்பக புஷ்பாப நாசாதண்ட விரஜிதாயே நமஹா அப்படின்னு சொல்லி நம்ம லலிதா சகஸ்ரநாமத்துல பார்த்திருக்கோம். நவச்சம்பக புஷ்பகம், அதோடைய தண்டம் அத மாதிரி இருக்கான் அவளுடைய மூக்கு, அம்பாளுடைய மூக்கு. சம்பக புஷ்பத்தோடைய அதனுடைய அந்த காம்பு இருக்கும்ல, அத மாதிரி மெலிசான மூக்கை உடையவளை என்ன அர்த்தம்? தாரா காந்தி திரஸ்காரி நாசாபரண பாசுரா. தாரா காந்தி, தாரைகளினுடைய வெளிச்சம், காந்தி அந்த ஒளி, அதை திரஸ்கரிக்கிற, அதை வெட்கப்பட செய்கிற, அதை ஒதுக்குற நாசாபரணத்தை அணிஞ்சுட்டு இருக்க, மூக்குத்தி அணிஞ்சிட்டு இருக்க. எத்தனை லலிதா சகஸ்ரநாமத்திலையும் தான் சொல்றா, இவரும் தான் சொல்றார், நம்மளுடைய சங்கரரும் சொல்றார். முக்த மந்தஸ்மிதோதார வக்ர ஸ்புரத் பூக கற்பூர தாம்பூல கண்டோத்கரே ஞான முத்ராகரே சர்வ சம்பத்கரே பஞ்ச பாஸ்வத்கரே ஸ்ரீகரே. ஸ்ரீகரே அம்மா, ஸ்ரீகரே கரம்னா கை, ஸ்ரீகரே செல்வத்தை தரும் கரத்தை உடையவளே, பெருமையை தரும் கரத்தை உடையவளே, புகழை தரும் கரத்தை உடையவளே, கருணையை தரும் கரத்தை உடையவளே. எல்லாம் நம்ம என்ன பலன் கேட்கிறோமோ கொடுக்குறாளோ. நீ இந்த உலகத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் அனுபவிக்கூட நினைக்கிறியா, அனுபவிச்சுக்கோ. என்ன சேரணும்னு நினைச்சுக்கிறியா, சேர்ந்துக்கோ. அதனால அந்த ஸ்ரீ அப்படிங்கிறதுக்கு எல்லா விதமான அர்த்தங்களும் இருக்கு. அத தன்னுடைய கரத்துல வச்சுட்டு நமக்கு அவ என்ன பண்றா, அருள் பண்ற. முக்தர்கள், முக்த மந்த ஸ்மிதோதார வக்ர, வக்ரனா திருமுகம்னு அர்த்தம். அம்பாளுடைய திருமுகம். முக்த மந்த ஸ்மிதோதார, அதாவது அழகான மந்தஸ்மிதம், புன்முறுவல், பூக்கின்ற, வக்ரனா முகம்னு அர்த்தம், திருமுகம். அழகாக புன்முறுவல் பூக்கின்ற திருமுகத்தை உடைய தாயே. ஸ்புரத் பூக கற்பூர, உன்னுடைய பச்சை, அதாவது அவளுடைய திருவாயில பச்சை கற்பூரம், பூக கற்பூர, பச்சை கற்பூரம்,
அதனால் செய்யப்பட்ட தாம்பூலம், வீட்டிக்கான்னு சொல்லுவா அதுக்கு பேர். பச்சை கற்பூரம், குங்குமப்பூ, ஏலக்காய், கிராம்பு அதெல்லாம் வச்சு அழகா மடிச்சு ஒரு கிளி மாதிரி வேற ஏதாவது ஒரு உருவத்துல அந்த தாம்பூலத்தை பண்ணி சாப்பிடுறது அதுக்கு பேரு வீட்டிக்கான்னு பேர். அது அம்பாள் போட்டுட்டு இருக்க கண்டோத்கரே. கண்டம்னா கழுத்து, உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இங்க வந்து அவளுடைய வாயில திருவாயில் கற்பூரத்தோட வெற்றிலை பாக்கு, அந்த வீட்டிக்காவ அந்த பீடான்னு சொல்றோம் நம்ம. அது அம்பா இதுல வந்து வீட்டிக்கான்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. அதை வந்து தரித்தவளே வாயில பச்சை கற்பூரத்தினால இன்னும் சில விஷயங்கள்லாம் சேர்த்து வாசனை அதுக்கு ஏற்றி, அந்த வீட்டிக்காக்கு நிறைய வாசனை கொடுக்கக்கூடிய பொருள்களை எல்லாம் அதை நம்ம ஏற்றி வச்சு ஒரு வீட்டிக்கா அழகா பண்ணி அம்பாள் அதை வந்து வாயில போட்டுண்டு அதை அவ வந்து சாப்பிடுறா, அம்பாள் சாப்பிடுறா. தாம்பூல கண்டோத்கரே ஞான முத்ராக்கரே. அம்பாளுடைய தோட விவரிச்சார், அம்பாளுடைய அழகான கருங்கூந்தலை சொன்னார், பனை ஓலை தோட சொன்னார், மூக்குத்தியை சொன்னார், எல்லாம் சொல்லிட்டு இங்க பாருங்க எவ்வளவு பெரிய விஷயத்த நடுவுல கொண்டு வந்திருக்காங்க. ஞான முத்ராக்கரே, ஞான முத்ரை, சின்முத்ரை. அந்த முதிரை யார்கிட்ட இருக்கும் நமக்கு தெரியும், தட்சிணாமூர்த்தி கிட்ட இருக்கும். குருவனுடைய ஒரு இலக்கணம் அவர் எப்படி இருப்பாருன்னா அந்த முதிரை, ஞான முதிரை. அந்த அம்பாளை வந்து ஞான முத்ராக்கரேன்னு சொன்னா, உன்னுடைய கரத்துல ஞான முதிரையை காட்டுபவளேன்னு சொன்னாக்க குரு இல்லையாப்பா. லலித்துக்கு மிஞ்சின குருவே கிடையாது. அவதான் ஆதி குரு. அவதான் ஹயக்ரீவருக்கு எல்லாமே சொல்லி கொடுக்குறான், லலிதா திரிபுர சுந்தரி. அதனால லலிதா தேவிக்கு மிஞ்சின குரு கிடையாது. நம்மளுடைய அம்பாளுக்கு நினைச்சுட்டு அவளை குருவா நினைச்சுட்டு நம்ம எல்லாம் பண்ணலாம். எனக்கு உண்ணாமல அடிக்கடி கேட்போம், டீச்சர் லலிதா சகஸ்ரநாமம் படிக்கிறதுக்கு என்ன வழி, என்ன பண்ணலாம் அப்படின்னு. நீ லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் பண்ணிடு, அதுவே உனக்கு வழிகாட்டும்னு சொல்லுவேன். அம்பாள் சிறந்த குரு, அவளை விட குருவே நமக்கு வந்து கிடையாது. நீ படிச்சுனே லலிதா சகஸ்ரநாமத்தை என்ன பண்ணணும்னு அம்பாளே சொல்லி கொடுப்போம். அதனால இந்த ஞான முத்து பாருங்கோ, அவளுடைய கூந்தல், அவளுடைய தோடு, அவளுடைய மூக்குத்தி அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருந்தவர் எவ்வளவு பெரிய விஷயத்துக்கு போயிட்டார் பாருங்க. ஞான முத்ராக்கரே, ஞானத்தை தருபவளே. அம்பாளுக்கு சித்தேஸ்வரின்னு ஒரு பேர் இருக்கு. சிட்டகாங்னு ஒரு ஊர் இருக்கு பங்களாதேஷ்ல, அங்க இருக்கிற அம்பாளுக்கு பேரு சிட்டேஸ்வரி. நான் என்ன நினைச்சுப்பேன்னாக்கா, சித்தகாங், சித்தகாவ் அப்பெல்லாம் சின்ன சின்ன ஊர்கள் தானே, காவ் அது ஒரு சின்ன கிராமமா இருந்திருக்கணும். சித்தம்னா அறிவு. அங்க இருக்கிற தேவி வந்து சித்தேஸ்வரியா இருந்திருக்கணும். இன்னைக்கு அது பேர் கொஞ்சம் மாறி சிட்டகாங்னு மாறி அம்பாளுக்கு சிட்டேஸ்வரின்னு மாறிட்டேன் அப்படின்னு இது நான் நினைச்சேன். அங்க போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த போது நானா நினைச்சேன், ஏன்னா அங்க இருக்கிற பண்டாலாம் கேட்கும் போது அவளுக்கு ரொம்ப விஷயங்கள் தெரிய மாட்டேங்குது. அது ஒரு தவறும் இல்லை, ஏன்னா அதெல்லாம் கோயில் எல்லாம் இடிஞ்சுபட்டு மறுபடியும் கட்டி எல்லாம் பண்ணியிருக்கிறதுனால அவளுக்கும் அதோடைய என்ன அதோட வரலாறு அதெல்லாம் புராண காலத்துல அது எப்படி இருந்தது என்ன அது தெரிய மாட்டேங்குது. அதான் நான் இது நினைச்சேன், அம்பாள் வந்து சித்தேஸ்வரியா இருந்திருக்கணும், அம்பாள் வந்து இந்த ஊர் வந்து சித்தகாவா இருந்திருக்கணும் ஒரு காலத்துல அப்படின்னு நினைச்சேன். ஞான முத்ராக்கரே, சர்வ சம்பத்கரே, எல்லா செல்வங்களையும் தரக்கூடிய அந்த கரத்தை உடையவளே. அவளுடைய கைகள்னால அவன் நமக்கு என்னென்ன அள்ளி அள்ளி கொடுக்குறா, பொருட்செல்வம் அருட்செல்வம் எல்லாம் கொடுக்குற. ஸ்ரீகரே, கற்பூர வீடிகாமோத சமாகர்ஷதி கந்தர் ஐ நமகா அப்படின்னு ஒரு நாமா இருக்கு லலிதா சகஸ்ரநாமம். கற்பூர வீட்டிக்காவ அதை போட்டுக்கிறான் அம்பாள்னு சொல்லிட்டு லலிதா சகஸ்ரநாமத்துல ஒரு நாமா இருக்கு. அதைதான் இவர் இங்க அம்பாள் வீட்டிக்காய் எப்படி தரிச்சுன்னு இருக்கா அப்படிங்கிறது இவர் வந்து நமக்கு அழகா காட்டுறார். அவ வந்து ரொம்ப புன்சிரிப்பு காட்டக்கூடிய அந்த அவளுடைய முகத்திலே பச்சை கற்பூரத்தோட கூடிய இந்த வீட்டிக்காவ அம்பாள் வாயில போட்டுண்டு மென்று கொண்டு இருக்கா. வேற நம்ம இடத்துல எல்லாம் பார்த்திருக்கோம், நிறைய இடத்துல பார்த்திருக்கோம். தேவாதி தேவர்கள்லாம் அந்த வாயிலேருந்து அவளுடைய வாசனை, அந்த வர வாசனைக்காக அஷ்டதிக் பாலர்களும் பக்கத்துல வந்து நிப்பாளாம். அந்த அம்பாளுடைய வாயிலேருந்து வரக்கூடிய இந்த வாசனை, ஏன்னா வாயிலேருந்து என்ன வரும், அறிவு தானே வரும், ஞானம் தானே வரும், வாயிலேருந்து வேற என்ன வரும். அந்த வாசனையை அனுபவிக்கிறதுக்கு எல்லாரும் போட்டி போட்டுன்னு பக்கத்துல வந்து நிப்பாங்க.
அந்த மாதிரி ஒரு வீட்டிக்காவை வாயில போட்டு தரித்து கொண்டிருப்பவர்களே, புன்முறுவல், எப்பவும் முகத்துல மந்தஸ்மிதம், ஹசிதம். எப்படி இருக்கும் அவளுடைய ஹசிதம்னாக்க மந்தஸ்மிதம், ரொம்ப மென்மையான அழகான புன்முறுவலை நமக்கு தரும் அம்பிகை தாயே. குந்த புஷ்பத்யுதி ஸ்னிக்த தந்தாவலி நிர்மல ஆலோக கல்லோல சம்மேளன ஸ்மேர சோணாதரே சாரு வீணாதரே பத்வ பிம்பாதரே. அதரம்னாக்க உதடுன்னு அர்த்தம், உதரம்னா வயிறுன்னு அர்த்தம், அதரம்னா உதடுன்னு அர்த்தம். பக்வ பிம்பாதரே, பக்குவம்னாக்க பழுத்தன்னு அர்த்தம், பக்குவப்பட்ட பழுத்த பழம் சொல்றோம்ல, அந்த பக்குவப்படுத்து பழுத்த. பிம்ப அதரே, பிம்பம்னாக்க பிம்ப பழம்னா கோவை பழம்னு அர்த்தம். நம்ம என்னோட பிம்பம் கண்ணாடியில தெரியறதுன்னு சொல்றோம்ல, நம்ம உண்மையான உண்மை, நம்ம அதை தெரியறது நம்மளுடைய பிம்பம், நம்மளுடைய ரிஃப்ளெக்ஷன் கண்ணாடியில தெரியறது. அதுக்கு இந்த இடத்துல என்ன சொல்லணும்னா, பிம்ப அந்த கோவை பழத்தை போன்ற பழுத்த கோவை பழம், அது நல்ல சிவப்பா இருக்கும். அது போன்ற அதரங்களை உதடுகளை உடைய தாயே. அதாவது இங்க என்ன அர்த்தம்னாக்க, அம்பாள் கோவை பழம் பிம்பம் இல்ல, பிரதிபிம்பம். அது அம்பாள் தான் பிம்பம், அவளுடைய உதடுகள் தான் பிம்பம், கோவைப்பழம் பிரதிபிம்பம். ஆனா நமக்கு புரியணும், நமக்கு அம்பாளோட அழகை ரொம்ப அழகா காட்டணும், அவளை இன்னும் அழகா காட்டணுங்கிறதுக்காக இந்த மாதிரி உவமைகள்லாம் நம்ம உபயோகப்படுத்துறோம். அவர் என்ன சொல்றார் காளிதாசர், அழகான பழுத்த கோவை பழம் போன்ற உதடுகளை உடையவளே அப்படின்னு சொல்லிட்டு. பிம்ப பழம் சொன்னா கோவை பழம்னு அர்த்தம். குந்த புஷ்பத்யுதி, முல்லை மலர், குந்த புஷ்பம்னா முல்லை மலர். அது போல ஸ்னிக்த தந்தாவலி, ஒளி வீசும் முல்லை மலர்களோட ஒளியை போல, முல்லை மலரை போன்ற ஒளி வீசக்கூடிய தந்தாவலி பல்வரிசையை உடையவளே. நிர்மல ஆலோக, நிர்மல ஆலோக கல்லோல, அதாவது அந்த அம்பாளுடைய அந்த ஒளி சிந்தும் பற்கள் எப்படி இருக்குன்னா, மாசற்ற ஒளி சிந்ததான் அவளுடைய பற்கள், மாசு எதுவும் இல்லை. நான் சொல்லிட்டே வரேன் பாருங்க, ஃபிளாலெஸ், பர்ஃபெக்ட், எந்த மாசும் எந்த கல்மிஷமும் எந்த கெடுதலும் அதுல கிடையாது. அம்பாள் நிர்மலே விமலே, எந்த மலமும் அவளுக்கு கிடையாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். பற்கள்லாம் ரொம்ப வெள்ளை வெள்ளையா இருக்கு, அம்பாள் ரொம்ப அழகா வச்சுருக்கா பல முல்லை மலர் மாதிரி, அதெல்லாம் ஒரு பக்கம், அதெல்லாம் நம்ம நினைச்சுக்கிறது. ஆனா இங்க என்ன அர்த்தம், நம் மாசற்ற எந்த மலமும் இல்லாதவள், அவகிட்ட எந்த மலமும் கிடையாது. ஆசா பாசம் விருப்பு வெறுப்பு எந்த மலமும் நம்முடைய தாயார்கிட்ட கிடையாது. அப்படி இருந்ததுன்னா இத்தனை ஜீவராசிகளை அவ எப்படி காப்பாற்ற முடியும்? எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி தானே இருக்கணும். இவரை பிடிக்கும் அவளை பிடிக்காது அப்படியெல்லாம் கிடையாது, எல்லாரையும் பிடிக்கும் அவளுக்கு, எல்லாரும் அவளோட குழந்தை, எல்லாரையும் பிடிக்கும் அவ்வளவு. சம்மேளன ஸ்மேர சோணாதரே, அதரம் அந்த முல்லை மலர்களை போல ஒளி சிந்தும் அந்த அவளுடைய பற்களால அழகான உதடுகளை உடையவளேன்னு அர்த்தம். அந்த முல்லை மலரை போல ஒளி சிந்துறது இல்லையா அவளுடைய வெண்மையான அந்த பற்கள், அதனால அழகு கூடிய உதடுகளை உடையவளே. ஸ்மேர சோணாதரே, சோணாம்னாக்க சிவப்புன்னு அர்த்தம். சோணா அதரே, ஏன்னா ஏற்கனவே வீட்டிக்கா போட்டுன்னு இருக்கா, கற்பூர வீட்டிக்கா போட்டுன்னு இருக்கா, வாயெல்லாம் அவளுக்கு அழகா சிவந்து இருக்கு, அவளுடைய உதடுகளும் சிவந்து இருக்கு. இந்த ஒளிக்கற்றைகள் இந்த பல்லு வரிசையினால மல்லிகை பூ போன்ற அவளுடைய அந்த பல்வரிசைகள் சிந்தக்கூடிய ஒளியினால அழகு பெறக்கூடிய அழகான சிவந்த உதடுகளை உடைய நம்மளுடைய தாயே,
நம்முடைய அம்பிகையே, நம்முடைய மாதாவே. சாரு வீணாதரே, சாருன அழகான, வீணாதரே வீணையை தரித்து கொண்டிருப்பவளே, வீணையை கையில் ஏந்தி இருப்பவளே, வீணையை வாசிக்கக்கூடிய அம்பிகையே, வீணையுடன் மகிழ்பவளே. லாலயந்தின்னு முதல்ல சொன்னார்ல, லாலயந்தி வீணையோட விளையாடுறவோ, வீணையை வைத்துக் கொண்டு மகிழ்பவளே, வீணையை மீட்டுபவளே. பக்வ பிம்பாதரே, இது முதல்லயே உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். பழுத்த கோவை பழம் போன்ற உதடுகளை உடைய எங்களுடைய அம்பிகையே. அம்மாளுடைய உதடு எவ்வளவு சிவப்பா இருக்குன்னு நம்மளால சொல்ல முடியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் கோவைப்பழம் ரொம்ப சிவப்பா இருக்கும், அதனால அதுக்கு இது ஓமை சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவுதான். அவளுடைய உதடுகள் எவ்வளவு அழகா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவளுடைய அழகு பேரழகு. அதுக்கு ஊமை, ஒப்பு, ஊமை எதுவும் கிடையாது. அன்ஈக்குவல், அன்மேட்ச்ட், அன்பேரலல்டு. அடுத்த வாரம் மறுபடியும் பார்ப்போம். ஏதாவது உங்களுக்கு கேள்விகள் இருந்தா கேளுங்க.